இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? ஜென்னி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. ராணி சாப்பிட்டா. நீ சாப்பிட்டியா? இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம். எனக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நீ சாப்பிட்டு படு, நான் வரேன். சாரி, ராத்திரி போதையில என்ன பண்றோன்னு தெரியாம தப்பு நடந்து போச்சு. சாரி ஆஷா, என்ன மன்னிச்சிடு. மன்னிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? எப்படி மன்னிக்கிறது? என் வாழ்க்கை போச்சு இல்ல. நான் என்ன வேணும்னு இப்படி பண்ணேன்? எனக்கே தெரியாம இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணோம்? ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, தப்பு பண்ணிட்டேன். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு, தரேன். கேளு. என் கருப்பு வேணும். என் கருப்பு வேணும். தர முடியுமா உங்களால? காசு பணம் கொடுத்துட்டா நீங்க பண்ணதெல்லாம் சரி ஆயிடுமா? உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. உங்க பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? என் வாழ்க்கை எப்படி சீரழிச்சிட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? என் குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு வந்தா இப்படியா? நானும் இத்தனை வருஷமா கட்டுப்பாடோட தான் இருந்தேன். உன்கிட்ட தவறி போய் இப்படி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. நான் போறேன். இனிமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. இங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல என்னால இருக்க முடியாது. நான் போறேன். ஆஷா, அவசரப்படாத. நான் சொல்றத கேளு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப திடீர்னு நீ போயிட்டா என் பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரா. ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு. என்ன பண்றதுன்னு நான் முடிவெடுக்கிறேன். அது வரைக்கும் இங்க நடந்ததை பற்றி யாருக்கிட்ட எதுவும் சொல்லிடாத. என் மானம் மரியாதை எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு அதை கெடுத்துடாத. சொல்லு பாலாஜி. இப்போ நீ எங்க இருக்க? அப்படியா, சரி. நாம 2 பேரும் நாளைக்கு கண்டிப்பா போறோம். ஓகே, சொல்லு.
சொல்லுடா. ம். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன் லவர் கிட்டயா? ம். உண்மையிலேயே அவன் உன்னை லவ் பண்றானா? ம். அப்படின்னா எதுக்கு அங்கிங்கன்னு வெளிய சுத்திக்கிட்டு? பேசாம அவனை வீட்டுக்கே வர சொல்லு. கிளாஸ்மேட், ஒன்னா இருந்த மாதிரியும் இருக்கும், ஜாயின் ஸ்டடி பண்ண மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? ஐயோ சூப்பர் ஆண்டி, நாளைக்கே வர சொல்லிடுறேன். ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா? தெரியாம பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி நீ கேளு, சரியா? ம். ஆஷா, வரேங்கா. எஸ். ச்சே, இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின மானம் மரியாதையெல்லாம் ஒரே நைட்ல காத்துல பறந்துருச்சு. ஒண்ணு ஆஷாவை சமாதானப்படுத்தணும், இல்ல அவளை வேலையை விட்டே அனுப்பணும். அதுக்கும் ஒத்து வரலைன்னா இந்த உலகத்தை விட்டே அவளை அனுப்பணும். எங்க போயிருந்த ஆஷா? ராணி காஃபி கேட்டா, பேசிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஓ அப்படியா? என்கிட்ட கொடு, நான் கொடுக்குறேன். என்னங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதுவும் இல்லாம உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஜெனி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன தயக்கம்? ஆஷாவை நிறுத்திட்டு வேற நர்ஸை வச்சுக்கலாமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு. பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு. நீங்களும் உங்க வேலைய ஃப்ரீயா பண்றீங்க. ஏ ஆஷா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். ஏங்க பாவம், கஷ்டப்படுற குடும்பம், இருந்துட்டு போட்டுமே. ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். டேக் கேர். என் வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாம இப்ப என்ன வேலையை விட்டு அனுப்பவும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, முடிவெடுக்காம நான் பண்ண தப்புக்கு சரியான முடிவு எடுக்க தான் அப்படி பேசினேன். ஈவினிங் வரை வெயிட் பண்ண, நல்ல முடிவை சொல்றேன். ஆமா, ராணி காலேஜ் கிளம்பிட்டால? இல்ல, இன்னும் கிளம்பல. சரி, ஈவினிங் பார்க்கலாம். ராணி, உன் லவர் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லு. உங்க அப்பா போர்ட் மீட்டிங் போறாரு, வர லேட் ஆகும். இன்னைக்கே வா. ஏன், 4 நட்சத்திரம் பார்த்து வர சொல்ல. தேங்க்யூ ஆண்டி, ஆனா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். சரி. ஏய், ஏய் பாலாஜி, ஒரு ஹாப்பி நியூஸ். நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துரு, சரியா?
ராணி ராணி மேலதான் இருக்கா. இப்படியே போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரும். அது ஏறி போயிடுங்க. சரிங்க. ம். மாட்டினடா நீ. ஷாபா. ஏய் த்ரில்லிங்கா இருக்குல்ல உனக்கு? எனக்கும் தான். எங்க அம்மா பார்த்துருவாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேளை சொன்ன மாதிரி ஆஷா ஆண்டி காப்பாத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ராணி. என்ன சைட் அடிக்கிறியா? ஏய் என்ன நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னதுக்கு? நீ இங்க எதுக்கு வந்திருக்க? சேர்ந்து படிக்கலான்னு தானே? புக்ஸ் நோட்ஸ்லாம் எடுக்காம கையை வீசிக்கிட்டு வந்திருக்க. அதான் நீ இருக்கல்ல, எனக்கும் உன்னை படிக்கணும்னு ஆசை தான். என்னது? அம்மா தாயே, அந்த நோட் புக்கை கொஞ்சம் எடு. படி. எழுத்துல நான் என் மூஞ்சிலியா இருக்கு. நோட்டை பார்த்து படிடா. ஏய் லூசு, உன் கையெழுத்து ஒன்றும் புரியவே இல்லை. நீ காப்பி பண்ணி விட, நான் வீட்டில் போய் படிச்சுக்கிறேன். ஐயோ, உன் தொல்லை பெருந்தொல்லடா. நோட்டை கொடு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஓகே.